சின்னஞ்சிறு மழைகளுக்கு என் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இன்று நாம் எடுக்க போகும் வகுப்பு மெய்யெழுத்துக்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெய்யெழுத்துக்கள் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் பார்த்திருந்தோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள்ல எத்தனை எழுத்து பார்த்திருக்கோம்? எத்தனை எழுத்துக்கள் பார்த்திருக்கோமா? யோசிங்க, எத்தனை எழுத்து பார்த்திருக்கோம்? இக்கு இங்கு இச்சு, இக்கு இங்கு இச்சு, இஞ்சு இட்டு இன்னு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து என்ன எழுத்துக்கள் பார்க்க போறோம்னா, என்ன எழுத்துக்கள் பார்க்க போறோம்? இத்து இந்து இப்பு. இப்போ நம்ம முதலாவதா இத்து இந்து பாத்துருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்துக்கள் இத்து இந்து. இத்துக்கு ரிலேட்டடா என்ன பிக்சர் கொடுத்திருக்காங்க, என்ன படம் கொடுத்திருக்காங்க, என்ன வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்துருவோம். சோ நம்ம இத்துல என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம புத்தகத்துல உங்க புக் எடுத்துக்குங்க. பக்க எண் 70. பக்க எண் 70ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இத்து என்ன கொடுத்திருக்காங்க? இத்து. இத்து என்ன இருக்கு பாருங்க. இத்துக்கான படம் என்ன இருக்கு? வாத்து. நீங்க எல்லாருமே வாத்து பாத்துருக்கீங்க இல்லைங்களா? வாத்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குமா? குட்டியோண்டு அழகா இருக்கும் இல்லையா? குவா 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 குவான்னு நடந்து வரும் இல்ல? வாத்து எப்படி குட்டியா அழகா இருக்கும் இல்லையா? அதோட நிறம் என்ன நிறம்மா? வாத்தோட நிறம் என்ன நிறம்? வெள்ளை. வாத்தோட நிறம் என்ன? வெள்ளை. வெள்ளை நிறத்துல தானே இருக்கும் வாத்து. வாத்து தண்ணியில அழகா நடந்துட்டு போகும் இல்லையா? பாத்துருக்க இல்லைங்களா? வாத்தோட நிறம் என்ன? வெள்ளை நிறம். வாத்தோட கால்கள் எல்லாம் பாருங்க எப்படி குட்டி குட்டிசா இருக்கு. நீங்க ரைம்ஸ் கூட படிச்சிருக்கீங்களா? குவா குவா வாத்து குள்ள மணி வாத்துன்னு பாடிருக்கீங்க இல்லையா? அந்த வாத்து தான் இது. இத் வா இத்து வாத்து. இத் வா இத்து வாத்து. இங்க எல்லாருமே சிவப்பு நிறத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? சிவப்பு நிறத்துல கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன எழுத்துக்கலாம்? சிவப்பு நிறத்துல கொடுத்துக்கிறதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். என்னம்மா இது? மெய்யெழுத்துக்கள். அடுத்தது பாருங்க, இத் வாத்து. அடுத்தது இத் சுத்தியல். நீங்க எல்லாருமே சுத்தி வீட்டுல இருக்கோம் இல்லையா? பாத்திருப்பீங்களா? நம்ம செவர்ல ஏதாவது ஆணி அடிக்கணும்னா நம்ம சுத்தி வச்சுதான் அந்த ஆணி அடிப்போம் இல்லையா? தச்சர் வேலை செய்யறவங்க, மரச்சம்மங்கள் செய்யறவங்க எல்லாம் அதை தானே பயன்படுத்துவாங்க. சுத்தி வச்சுதானே எல்லாத்தையும் அடிப்பாங்க. ஸோ அந்த நம்ம சுத்தியல்ல தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சு இத் தி யா இல் சுத்தியல். இத் சுத்தியல். சு இத் தி யா இல் சுத்தியல். சிவப்பு நிறத்துல கொடுத்துக்கிறதெல்லாம் என்னமா? என்ன எழுத்துக்கலாம்? மெய்யெழுத்துக்கள். சிவப்பு நிறத்துல கொடுத்துக்கிறது என்னது? மெய்யெழுத்துக்கள். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்து. இத் இந்து. இந்து பார்க்க போறோம். இந்துக்கு என்ன படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க எல்லாரும் பால் பார்த்திருப்பீங்கன்னா, பால்னா என்ன? பந்து. இங்க எல்லாரும் பந்து பார்த்திருப்பீங்க இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து பந்தை விளையாடவும் செய்வீங்க இல்லையா? கிரிக்கெட் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல பந்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பந்து தான் இது. பா இந்து பந்து. என்னது? பந்து. பா இந்து பந்து. இதுல மெய்யெழுத்துக்கள் எதுமா? மெய்யெழுத்துக்கள் எது? இதுதான் மெய்யெழுத்துக்கள். இத்து இந்து மெய்யெழுத்துக்கள் தானே? சிவப்பு நிறத்துல கொடுத்துக்கிறதுலாம் என்னது? மெய்யெழுத்துக்கள். பா இந்து பந்து. அடுத்தது என்ன படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிலந்தி. என்ன கொடுத்துருக்காங்க? சிலந்தி. சிலந்தினா என்னம்மா? சிலந்தி எல்லாம் என்ன மேக் பண்ணும்? என்ன உருவாக்கும்? சிலந்தி அதோட தன்னோட கூட தானே உருவாக்கிக்கும் இல்லையா? சிலந்தி வலை பார்த்திருப்பீங்க இல்லையா? ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இல்லையா? சிலந்தி வலை. சிலந்தி வலையே அது தானே பின்னிக்குமா. இது என்னது? சிலந்தி. இது என்னது? பூச்சி. என்னது? இன்செக்ட்ல வரும் இல்லையா? பூச்சி. அதுதான் இது. சி லா இன் தி சிலந்தி. சி லா இன் தி சிலந்தி. இது என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். இத்து இந்து.
நம்ம இத்து இந்துக்கும் உண்டான படத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இத்தும் இந்தும் எப்படி எழுதுறது ரைட் பண்றதுன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இத்து இத்து எப்படி எழுதுறதுன்னா, ஒரு சிறிய நேர்கோடு, பிறகு ஒரு படுகோடு, நேர்கோடு படுகோடு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நேர்கோடு. நீங்க இங்கிலீஷ் லெட்டர்ல எல்லாம் அப்பர் கர்வ் போடுங்க இல்லையா, கீழ் பக்கமா ஒரு வளைவு போடுவீங்க இல்லையா, அந்த வளைவை விரிவாக்கி வலது பக்கமா ஒரு வளைவு, அவ்வளவுதான். ஒரு குட்டி வட்டம். இத்து மேம் உங்களுக்கு டீடைலா சொல்ற பாருங்க, விரிவா சொல்றேன் பாருங்க. ஒரு குட்டி நேர்கோடு, ஒரு பெரிய படுகோடு, ஒரு குட்டி நேர்கோடு, ஒரு பெரிய படுகோடு, அதன் பிறகு ஒரு பெரிய நேர்கோடு, கீழ்பக்கமா ஒரு வளைவை விரிவாக்கி இங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு நேர்கோடு, ஒரு படுகோடு, நீளமான நேர்கோடு, கீழ்பக்கமா ஒரு வளைவை விரிவாக்கி என்ன கொண்டு வரணும், ஒரு வலது பக்கமா ஒரு வளைவு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டா நேர்கோடு, படுகோடு, பெரிய நேர்கோடு, வளைவை விரிவாக்கி ஒரு வலது பக்கமா ஒரு வளைவை கீழே கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி வட்டம். என்னதான் இது, என்னது இது, இத்து. இத்துனா என்னது, இது என்ன எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இத்துக்கு அப்புறம் நம்ம என்ன எழுத்துக்கள் பார்த்தோம், இத்து இந்து. இப்ப நம்ம இந்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்துடலாம். இதே மாதிரிதான் குட்டீஸ், ஒரு குட்டி நேர்கோடு, ஒரு பெரிய படுகோடு, நீளமான நேர்கோடு, ஒரு வலது பக்கமா ஒரு வளைவு, நேர்கோடு, படுகோடு, நேர்கோடு, வலது பக்கமா ஒரு வளைவு, நேர்கோடு, படுகோடு, நேர்கோடு, இங்க குட்டியா ஒரு நேர்கோடு, இங்க பெரிய ஒரு நேர்கோடு, ஒரு வலது பக்கமான வளைவை கீழே கொண்டு வந்துடணும். ஒரு குட்டி நேர்கோடு, பெரிய படுகோடு, நேர்கோடு, நீளமான நேர்கோடு, வலது பக்கமா ஒரு வளைவை கீழே கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி வட்டம். இந்து. அவ்வளவுதான். இந்தும் ரொம்ப ஈஸி இல்லையா, ரொம்ப கத்துக்கலாம் இல்லையா, ஈஸியா கத்துக்கலாம் இல்லையா. மேம் உங்களுக்கு தனியா கூட சொல்றேன் பாருங்க. ஒரு குட்டி நேர்கோடு, ஒரு பெரிய படுகோடு, ஒரு நேர்கோடு, நீளமான நேர்கோடு கூட ஒரு வளைவை விரிவாக்கி வலது பக்கமா ஒரு வளைவு, அவ்வளவுதான் இத்து. அது போலவேதான் இந்து. ஒரு குட்டி நேர்கோடு, படுகோடு, நேர்கோடு, ஒரு வலது பக்கமா ஒரு வளைவை விரிவாக்கி ஒரு குட்டி வட்டம். இந்து. நம்ம இந்து ஈஸியா கத்துக்கிட்டோம் இல்லையா. ஓகே குட்டீஸ், இப்ப மேம் உங்களுக்கு அடுத்ததா என்ன சொல்ல போறோம்னா, ஒருமை பன்மை. என்ன பார்க்க போறோம்னா, ஒருமை பன்மை பார்க்க போறோம். ஒருமை பன்மைனா என்ன உங்களுக்கு தெரியுமா, ஒருமை பன்மைனா என்னன்னு உங்க புத்தகம் எடுத்துக்குங்க. புத்தகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேம் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். ஒருமை பன்மை அப்படின்னா என்னன்னா, மேம் சொல்றேன் பாருங்க. நீங்க நிறைய வீட்டுல பொருட்கள் எல்லாம் இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அதை வச்சு நீங்க விளையாடும் போது உங்ககிட்ட ஒரு பொம்மை இருந்துச்சுன்னா அது ஒருமை. அதுவே ஒன்றுக்கு மேற்பட்டவை, 1, 2, 3 அந்த மாதிரி போச்சுன்னா, ஒரு 2 பொம்மை வச்சு விளையாடினீங்கன்னா அது பன்மை. என்கிட்ட ஒரு இப்போ கார் இருக்கு, என்கிட்ட ஒரு கார் இருக்கு. சோ நம்ம இதை என்ன சொல்லுவோம், ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒன்றுக்கு மேற்பட்டவை, 1, 2, 3, இப்ப என்கிட்ட 2 கார் இருக்கு, இதை என்ன சொல்லுவோம், பன்மை. அப்படிதான் குட்டீஸ், ஒரே ஒரு பொருள் இருந்தா அத ஒருமைனும், ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா அது 1, 2 மேல போச்சுன்னா அது பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்ததா மேம் கிட்ட ஒரு பென்சில் இருக்கு, இதை என்ன சொல்லுவோம், ஒருமை சொல்லுவோம்.
ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா ஒன்று இரண்டுன்னு மேல போச்சுன்னா அது பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்டவை பன்மை. ஒரே ஒரு பொருள் இருந்தா அது ஒருமை. அது மாதிரிதான் பென்னு, பேப்பர், புக்ஸ், புத்தகம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா அது பன்மை. நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? பழம் கொடுத்துருக்காங்களா? என்ன பழம் இது? ஆப்பிள். இது என்ன பழம்? ஆப்பிள். சோ இங்க ஆப்பிள் ஒன்று இருக்கா இல்ல இரண்டு இருக்கா? ஒன்று இருக்கா இரண்டு இருக்கா? என்ன இருக்கு? ஒரே ஒரு ஆப்பிள் தானே இருக்கு. அப்ப இது என்னது? இது ஒருமை. பழம் ஒன்று இருந்தா அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட பழம் இருந்தா அது என்ன சொல்லுவோம்? ஒரு பழம் இருந்தா பழம்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பழம் இருந்தா அத பழங்கள். பழம், பழங்கள் அப்படி சொல்லுவோம். ஒரே ஒரு பழம் இருந்தா பழம், ஒன்றுக்கு மேற்பட்ட பழம் இருந்தா பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்த படம் என்ன கொடுத்திருக்காங்க? புத்தகம். ஏன்னா இது என்னது? இது ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இது என்ன சொல்லுவோம்? புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவை. இங்க நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஒன்று மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்காங்களா? அப்ப என்ன சொல்லுவோம்? ஒரே ஒண்ணு இருந்தா அது ஒருமை. சொல்லுங்க, மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா அது பழங்கள். சாரி, புத்தகங்கள். ஒரு புத்தகம் இருந்தா அது புத்தகம். ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா அது புத்தகங்கள். புத்தகம், புத்தகங்கள். ஒருமைக்கு புத்தகம், பன்மைக்கு புத்தகங்கள். அடுத்தது என்ன படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னது இது? மேம் சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னது இது? மெய்யெழுத்துக்கள்ல வரும் இல்லையா? தான், நானு. என்னது இது? நாற்காலி. என்னது இது? நாற்காலி. இங்க ஒரே ஒரு நாற்காலி தான் இருக்கா. அப்ப என்னது இது? பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்ட நாற்காலி இங்க இருக்கு பாருங்க. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன்றுக்கு மேற்பட்ட நாற்காலி இருந்தா என்ன சொல்லுவோம்? நாற்காலினா ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று இரண்டு மூன்று கூடிட்டு இருந்தா அது நம்ம நாற்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேம் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஒரே ஒரு ஃப்ளவர் இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு பூ இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பூ, ஜஸ்ட் பூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்னது? இது பூ. பூன்னு மட்டும் ஒரே ஒரு பூ அப்படி இருந்தா அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்கள் இருந்தா அது பன்மை. ஒரு பூ இருந்தா பூன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பூக்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுதான் ஒருமை பன்மை. ஒரு ஃப்ளவரோ, ஒரு பூவோ, ஒரு புத்தகமோ இப்படி இருந்தா, ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு கார், நம்மகிட்ட இப்ப இருந்தது இல்லையா ஒரு கார், அந்த மாதிரி இருந்தா அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தா ஒன்றோ இரண்டோ மூன்றோ கூட்டிட்டு போனா அது பன்மை. அவ்வளவுதான் குட்டீஸ். ஒருமை பன்மை நம்ம இப்போ பார்த்தோமா? நீங்களே சொல்றீங்களா? மேம் கூட சேர்ந்து ஒருமை பன்மை நீங்களே சொல்றீங்களா? ரெடியா? இது என்னதுமா? இது பழம். இது என்னது? இது பழம். ஒருமையில பழம் வந்தா பன்மையில பழங்கள். ஒருமையில புத்தகம் வந்தா பன்மையில புத்தகங்கள். ஒருமையில நாற்காலி வந்தா பன்மையில நாற்காலிகள். அவ்வளவுதான். நன்றி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.